மோடியோட அமெரிக்க பயணம் இந்தியாவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இதை பற்றி தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பிரதமரோட அமெரிக்க பயணத்தில் நிறைய பொருளாதார விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அரசியல் சார்ந்த விஷயங்களும் நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பாக இப்போ என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளில், அதாவது 2030க்குள்ள வர்த்தகத்தை இரு நாட்டு வர்த்தகத்தையும் $500 பில்லியன் உயர்த்துவோம் அப்படின்னு 2 நாட்டு தலைவர்களுமே பேசியிருக்காங்க. இதை பற்றி எப்படி சார் சொல்றீங்க? இது யாருக்கு ஆதாயமாக பாருங்க, இன்னைக்கு என்ன இருக்குங்கிறத பேசணும். 5 வருஷம் கழிச்சு மோடியும் இருக்க போகிறது இல்லை, ட்ரம்ப்பும் இருக்க போகிறது இல்லை. ட்ரம்ப் எலெக்ஷன்லேயே நிற்க போகிறது இல்லை. அதனால ட்ரம்ப்போட டேர்முக்கு அப்புறம் என்ன ஆக போகிறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பேசி என்ன யூஸ்? அமெரிக்காவில் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன். ஸோ இன்னிலேருந்து 4வது வருஷத்தில் ட்ரம்ப் நிற்கவே முடியாது. அவங்களோட அரசியல் சாசனம் சட்டத்தை பற்றி இனிமேல் அவங்க நிற்கவே முடியாது. ட்ரேடுங்கிறது பிட்வீன் 2 கண்ட்ரீஸ், அது பாட்டுக்கு வளரும். நம்ம ஊருக்காரங்க அங்கே பல கோடி பேர் அங்கே இருக்காங்க, ஒரு 2 கோடி பேர் அங்கே இருக்காங்க. அதனால வர்த்தகம்ங்கிறது இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மோடி என்ன பண்ண போகிறாரு, ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு? அதனால் மோடி இதை பண்ணார், இதனால் இந்த சாமான்கள் இந்தியாவிலேருந்து அங்கே போகிறது, அது மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சும்மா ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ 2047 இந்தியா விக்சித் பாரத்தாக இருக்குமான்னு. மோடி சார் பிறந்தது 1950, 97 வயசு இருக்கும் அவருக்கு 1947. அவர் 97 வயசு மனிதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லினா எங்கேயோ அங்கே ஒரு காக்கா பிறந்துன்னு பாருன்னு சொல்லக்கூடாது. இப்போ போயிட்டு வந்தார், $1 பில்லியன் ஏதாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரா இந்தியாவுக்கு அப்படிங்கிற பாருங்கள். அது மாதிரி ஒன்றுமே நடக்கலை. சும்மாவா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுதான் அதுதான் இதுன்னு சொல்லக்கூடாது. இந்த விசிட்லேருந்து என்னாச்சு, இந்த வருஷத்தில் $500 பில்லியன் ஆகும்னா நம்ம அதை பற்றி பேசலாம். 2030 என்ன ஆகும்னு 2025 உட்காந்து நம்மளால எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் சார். இப்போ என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட இருக்கிற 2 பக்கத்தில் மோடியை வச்சுக்கிட்டே அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நீங்கள் நிறைய வரி விதிக்கிறீங்க அப்படின்றத அவர் நியாயமே இல்லை அப்படின்ற ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் எடுத்துக்கணுமான்னு தெரியல. எச்சரிக்கை இல்லை, சொல்லியிருக்காரு இல்லையா சார்? அவர் கையெழுத்தே போட்டார். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் டேக்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்கள் பொருள் மேலே நாங்கள் அங்கே டேக்ஸ் போடுவோம்னு சொன்னார். அதில் 2வது பாகத்தில் ஒன்று சொன்னார், இந்தியாவில் இருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே டேரிஃப் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, உங்கள் மேலே மேக்ஸிமம் டேக்ஸ் போட போகிறோம், உங்கள் மேலே தான் எல்லா டேரிஃபையும் கொட்ட போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ இதனால் நமக்கு இருங்க, அது ஏப்ரல் 1 வரலாம் அப்படின்னு அவரோட மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த துறையோட மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஏப்ரல் 1. நம்ம பிரதமர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு. அதனால் நீங்கள் முதல் கேள்விக்கும் 2வது கேள்விக்குமே கான்ட்ரடிக்ஷன். 5 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறீங்க. இன்றைக்கி என்னென்னா, இந்தியா சிம்பிள் பொருள் என்னென்னா, இந்தியன் பொருட்கள் மேலே டேக்ஸ் வரும். செமிகண்டக்டர், கார், மருந்து மேலேயும் நாங்கள் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் பிரதமர் ஆக்சுவலாக என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்தியா மேலே இன்னும் நிறைய டேக்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோடு தான் வந்திருக்காரே தவிர பொருளாதாரமாக வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கட்டப்பட்டு ராஃபேல் பிளேன்லாம் வாங்காதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராஃபேல் பிளேனை பற்றி பேசணும், ஒரு 25 பிளேன் கூட வரல இன்னும். இப்போ என்ன சொல்கிறார், நாங்களே F-35 பிளேன் தரோம், நீங்கள் அந்த F-35 எங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரே தவிர இதுதான் வர்த்தகமாச்சு. எங்கள்கிட்டேருந்து பீரங்கி, பிளெயின், துப்பாக்கி இதெல்லாம் வாங்கிக்கங்கன்னு சொன்னார். இந்தியாவிலேருந்து என்ன வாங்கிக்கலாம் அமெரிக்கான்னு ஒரு வார்த்தை கூட பிரதமர் பேசினா எனக்கு தெரியல சார். அப்போ நம்ம இந்தியாவில் நிறைய மத்திய அரசு ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்கல்ல சார். ஆக்சுவலி ஆத்ம நிர்பார் இருக்குது, மேக் இன் இந்தியா திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரியான திட்டங்கள் அப்போ அதை சொல்லியிருக்கணும்ல பிரதமர். இந்த மேக் இந்தியா திட்டத்தில் இந்த ஷூவை பண்ணுறேன், இந்த மோட்டார் சைக்கிள் பண்ணுறேன். அவர் சொல்கிறாருல்ல ஹாரி டேவிட்சனுக்கு டேக்ஸை குறைன்னு. நீங்கள் சொல்லுங்களேன், எங்கள் ஊரில் பஜாஜ் மோட்டார் சைக்கிள் இருக்குது வாங்கிக்கன்னு சொன்னீங்களா? எங்கள் ஊரில் மாருதி கார் இருக்குது வாங்கிக்கன்னு சொன்னீங்களா? ஒன்றுமே பேசலையே. அவர் சொல்கிறாரு F-35 வாங்கிக்க, ஹார்லி டேவிட்சனுக்கு டேக்ஸ் குறை, பீரங்கி குண்டு வாங்கிக்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் எங்கள்கிட்ட நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீங்கள் எனக்கு இந்த சும்மா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பேர்லாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சம்ஸ்கிருதம்லாம் புரியாது. நீங்கள் தமிழில் பிரதமர் என்னத்தை விற்கலாம் அமெரிக்காவுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. இதை வாங்கி எங்கள் மாம்பழத்தை வாங்கிக்கங்க. நான் ஒன்றும் பாவம், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். மாம்பழத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்னாரா? இந்தியாவிலேருந்து மாம்பழம் நிறைய போகுது, இன்னும் மாம்பழத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்னாரா? நாங்கள் LCA ஏர்க்ராஃப்ட் பண்ணுறோம்,
அந்த எல்ஜிஏ பிளேனு நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னாரா? இல்லை இந்தியர்கள் நிறைய பேர் சாஃப்ட்வேர் நல்லா எழுதுவாங்க, H1B விசா நிறைய கொடுங்க, எங்கள் ஆளுங்களை துன்படுத்தாதீங்க, திரும்பி இது மாதிரி சங்கதியெல்லாம் போட்டு கட்டி கொண்டு வராதீங்கன்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? யார் வேணால் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் இங்கே பத்திரமா வாங்கிக்கிறோம். அப்போ நான் என்ன கேட்குறேன், பிரதமர் இங்கேருந்து பிளேன் அனுப்பிச்சு நம்மளை ஆளுங்களை மரியாதையாக கூட்டம் இல்லாமல் அவர் என்ன கையில் ஹேண்ட் கஃப்பு காலில் சங்கிலி எல்லாத்தையும் கட்டி மாட்டை இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துன்னு வந்ததை பற்றி பிரதமர் ஏதாவது பேசினேன்னு சொன்னாரா? சார் இப்போ வந்து அவர் என்ன பேசினார் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஆயில் நம்ம இம்போர்ட் பண்றோம், அமெரிக்கால இருந்தும் கொஞ்சம் பண்றோம். நமக்கு டாப் ஆயில் இம்போர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ரஷ்யால இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க விலை கம்மியா கொடுக்குறோம், அதனால பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்காதன்னு சொல்ல போறாரு. நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு பதில் இப்போ நம்ம இப்போ ரஷ்யால இப்போ நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நீங்களே சொன்னீங்க சலுகை விலையில கொடுக்குறாங்க அப்படின்றது. சலுகை விலையில கொடுத்து யாருக்கு போகுது? பணக்கார முதலைகளுக்கு போகுது. உங்களுக்கு கிடைக்குதா? இல்லை இந்த கேமராமேனுக்கு கிடைக்குதா? இல்லை இந்த டிவியில் கேட்குறவங்களுக்கு யாருக்காவது கிடைக்குதா? கிடைக்கலையே. பிரதமரோட நண்பர்களுக்கு கிடைக்கிது. அவர் அதை ரிஃபைன் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் விற்றுட்ருக்கிறாரு. போனால் போகிறதுன்னு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பெட்ரோல் பங்க்கில் வந்தீங்கன்னா ஹாப்பி ஹவர்ஸ் நான் சொல்கிற நேரத்தில் வந்தால் 5 ரூபா கம்மி பண்ணி தரேங்கிறாரு. இது ஏதோ ரஷ்யாலேருந்து வருது, சீப்பாக வருது, இந்தியன் ஆயிலை கொடுத்து உங்கள் பெட்ரோலில் ஒரு 5 ரூபா குறைக்கலாமே, அது குறைக்கலையே. இல்லை அவங்க டாப் அதாவது எனர்ஜி சப்ளையர் நாங்கள் டாப்ல இருப்போம், அமெரிக்கா தான் நாங்கள் டாப்ல வருவோம். அவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எந்த ஊர்ல இந்தியாவுக்கு அவசியம் இருக்குமா சார்? அதான் என்னோட கொஸ்டின். உலகத்திலே என்கிட்ட வாங்கிக்கலன்னா உன் மேலே வரி போடுவேன்னா வாங்கிப்பாரா இருக்கும். நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரஷ்யாலேருந்து நம்ம வாங்குறது சீப்பாக இருக்குங்கிறதுக்காக வாங்குகிறோம். அதோட பெனிஃபிட்டு ஏன் ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கும் ஒரு இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் போகணும்? ஏன் அது காமன் மேனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். அங்கே போய் என்னத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? அங்கே போனார், ஒரு லெக்சர் கேட்டு வந்திருக்கிறாரு. டேக்ஸ் எல்லாம் குறை, இல்லாட்டா உன் மேலே இன்னும் டேக்ஸ் போடுவேன். இப்போ உன்னோட பிரிக்ஸுங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களோட சேர்ந்து சுற்றாத, சுற்றினா உன் மேலே டேக்ஸ் போடுவேன். ஏதோ சொன்னியாமே பிரிக்ஸ் கரன்சிலாம் பண்ணுவேன்னு. என்னது என் காது சொல்லு அப்படின்னா இவர் ஒன்றுமே பேசலை. நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல சார் அப்படின்ட்டாரு. பார்த்தியா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நான் டேக்ஸை வச்சு மிரட்டினேன், உடனே இவர் டாலருக்குன்னு ஒத்துன்ட்டாரு அப்படின்னாரு. இதே பிரதமர் 2 வருஷத்துக்கு முன்னாடி டீடாலரைசேஷன் பற்றி அப்படி பேசிகிட்டு இருந்தார். இப்போ டீடாலரைசேஷனை பற்றி அங்கே போய் பேசட்டுமே, அமெரிக்காவில் என் ரூபாவை வாங்கிக்கோன்னு சொல்லட்டுமே பிரதமர். ஏன் சொல்லல? அதான் இல்லையா, நிறுத்திட்டாங்க. ரஷ்யா வேண்டாம், இந்த ருப்பிலாம் எங்களால் ஒன்றும் யூஸ் இல்லை, நீ டாலர்லேயே காசு கொடுன்ட்டாங்க. அவனோட எதிரியாக இருக்கிற ரஷ்யாவுக்கு அவன் டாலரில் வாங்கிக்கிறேங்கிறாங்க. உங்கள் ரூபா எனக்கு வேஸ்ட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் என்னால் ஒன்றும் வாங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் தான் என்கிட்ட எண்ணெய் வாங்குறீங்க, நீங்கள் தான் பீரங்கி வாங்குறீங்க, நீங்கள் தான் குண்டெல்லாம் வாங்குறீங்க, துப்பாக்கிலாம் வாங்குறீங்க, இந்தியாட்டேருந்து ஏதாவது வாங்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு பொருளே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த ரூபாவை எங்களால் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் டாலரோட சேர்ந்து எங்கள் ரூபாவை எடுத்துக்கோன்னு சொன்னாரா பிரதமர்? 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே பேசிகிட்டு இருந்தார். டீடாலரைஸ் பண்ணுவோம், யுஏஇயில் எங்கள் ருப்பி எடுத்துப்போம், அப்படி இப்படின்னு பேசினேன். ட்ரை பண்ணலையே, இப்போ வாயே திறக்கலையே. ட்ரம்ப் கொண்டு வந்தார்ல, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கரன்சியை பற்றி பேசக்கூடாது, சுப் அப்படி, இல்லாட்டா டேக்ஸ் போடுவேன்னா பிரதமர் பேசவே இல்லையே. இங்கே பேசியிருந்த பிரதமர் அங்கே ஏன் போய் அதை பற்றி பேசலை? ஒரு ஸ்டெப்பாக தானே சார் என்ன அந்த ஸ்டெப் அங்கே எடுத்து சொல்லுங்களேன். ஆக மொத்தம் இது அவரோட நண்பர் அதானிக்கு மேலே கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இந்தியாவில் நீங்கள்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் தைரியமாக கேள்வி கேட்குறாரு. உன் ஃப்ரெண்டு அதானி, க்ளோஸ் ஆலை அதானி, அவரை பற்றி நீங்கள் ட்ரம்ப்கிட்ட பேசினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஸ்வமே ஒரு குடும்பம்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிவிட்டு இது மாதிரி நாங்கள் இதை பர்சனல் மேட்டர்ஸ்லாம் பேச மாட்டோங்கிறீங்க. அப்போ நீங்கள் பர்சனல் மேட்டர்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லினாரு. அப்போ அதானி ஒரு பர்சனல் மேட்டரா? அப்படி சொல்லல, அவர் பர்சனல் மேட்டருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். பர்சனல் மேட்டர்ஸ் பேச மாட்டோம்னாரு. அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் ஆகுது. ஒரு தனிநபர் சொல்லலையே அவர் பர்சனல் மேட்டருங்கிற வார்த்தையை தானே யூஸ் பண்ணாரு. இந்தியர்கள் எல்லாருமே என்னோட நீங்க சொல்றதே கரெக்ட். அப்ப நீங்க அந்த இரும்பு சங்கிலியில கட்டிப்படுத்தது தப்புன்னு சொல்லல அவர்கிட்ட. எல்லா இந்தியர்களும் உங்களது தானே.
அப்போ எல்லாரையும் மாடு ஆடு மாதிரி கட்டி கொண்டு வந்தாங்களே, அப்போ அதை பற்றி ஏன் பேசலை? இப்போ எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வரப்ப எங்கள் ஆளுங்க தப்பாக வந்துட்டா நானே பிளேன் அமைச்சு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார. சார் இப்போ நம்ம வந்து திருப்பியும் பழைய இதுக்கே வரேன். என்ன அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கும்போது நம்ம கன்வர்ஷனல் எனர்ஜில நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த என்ன வரைக்கும் என்ன சென்ட்ரல் எனர்ஜிங்க? கவர்மெண்ட் கன்வர்ஷனல் எனர்ஜி, அதாவது சோலார்ல நிறைய ஸ்கீம்ஸ் அப்படியா? கொடுக்குறாங்க. யார் சொன்னாங்க? இல்ல மத்திய அரசு நிறைய அந்த சோலார் ஸ்கீமை பற்றி தான் நேற்று இங்கிலாந்து பேப்பரில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்தது. இந்தியா பேப்பரில் எழுதுறதுக்கு தைரியம் கிடையாது. இங்கிலாந்து பேப்பரில் பாகிஸ்தானோட எல்லையில் 10 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை மீறி பாகிஸ்தான் பார்டரில் 1 கிலோமீட்டரில் ஒரு பெரிய சோலார் ஃபார்மே கட்டியிருக்காங்களே. அவரே சொன்னார் பர்சனல் மேட்டர் பேச மாட்டேன்னு. க்ளோஸ் ஆலை சேர்ந்து அவர் பிளெயினில் வந்தார். அந்த அதானி வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ளே ஒரு சோலார் ஃபார்மே போட்டிருக்காரு. நான் சொல்லலை, காங்கிரஸ் கட்சி சொல்லலை, ஒரு ஆங்கில பேப்பர் சொல்லியிருக்கு. இங்கிலாந்து லண்டனில் பப்ளிஷ் ஆன பேப்பர். அது தப்பு, அங்கே இல்லை அப்படின்னு. பிரதமர் எதை பண்ணாலும் அவரோட 2 நண்பர் இருக்காங்க, A1 A2. A1க்கு லாபம் வருமா, A2க்கு லாபம் வருமான்னு பார்ப்பாரு. அது போல தான் பார்க்குறாரு. எப்படி நம்மளை எல்லாரையும் பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தானை பாரு, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், அங்கே இருக்கிற பனியில் இருக்கிற சோல்ஜரை பாருன்னா நம்மளுக்கு காமிச்சுட்டு ஆர்மிக்காரன் எழுதி கொடுத்துருக்குறான், இங்கே போடாத, இங்கே போட்டால் எங்களால் டேங்கை நகர்த்த முடியாது, இங்கே உட்காந்தா என்னால் இங்கே வந்து மைன்ஸ் குண்டு வைக்க முடியாது, பாகிஸ்தான் உள்ள வளர்த்தா எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, இங்கே பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதை கொடுத்துருக்காரு. இதுதான் நீங்கள் நடத்துகிற சோலார் பாலிசியை? பேசிக்கலா ஸ்டார்ட் பண்ற இதுக்கு என்ன, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியாவிலேயே இந்த A1 A2 தவிர வேறு யாருமே இல்லையா? இல்ல நம்ம இனிஷியேஷன் எடுக்கணும் தானே சார்? அவர் எடுக்கலையே. என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தார் எனக்கு தெரியலையே. இப்போ நீங்க அவர் நண்பர்களுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்குங்க. பட் வெளியாளுக்கு என்ன இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காரு நீங்க சொல்லுங்க. இல்ல சோலார் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ எல்லா வீட்டுக்குமே மானியத்தோட சோலார் ஸ்கீம் அந்த சோலார் ஸ்கீம் தானே இப்போ வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கம்மா. ம். ஆனால் ஒன்றும் வரலையே. எல்லாத்துக்கும் தான் பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே கட் பண்ண சிதம்பரம் பேசின மாதிரி ஒன்றும் இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எடுத்துக்கோங்க, ஒரு 20,000 கோடி மீதி இருக்குது. இன்னும் வருஷம் முடியல. டிசம்பர்லேருந்து கொடுக்க வேண்டியதே ஒரு 20,000 கோடி மீதி இருக்குது. ஹிந்து பத்திரிகையில் வந்திருந்தது. அதையே கொடுக்கலையே. நம்ம என்ன வேணால் பேசலாம். சர்க்கார் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய பணம் 20,000 கோடியை அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாங்க. அப்போ இந்த வருஷம் செலவு பண்ணலைன்னா இந்த வருஷம் கணக்கில் காட்ட மாட்டீங்கல்ல. ஸோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையே உங்களால் செட்டில் பண்ண முடியாத போது நீங்கள் மானியம் கொடுப்பேன்னா யார் நம்புவான்? ஆக்சுவலி அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஸ்கீம் நல்ல ஸ்கீம், பேப்பரில் ஸ்கீம் நல்லா தான் இருக்குது. பேப்பரில் இருக்கிற ஸ்கீம் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 கோடி இப்போ பேருக்கோ என்னமோ அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதானே. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே பவர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா யாருக்கு கொடுக்க முடியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுக்கணும். நான் மாடியில் பவர் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பவரை வெளியில் விற்றுக்கலாம்னு. அப்படி கிடையாது. மீட்டர் ரொட்டேட் ஆகும். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் காசு வாங்கணும். இல்ல ஆக்சுவலி என்ன அப்படின்னா நமக்கு அந்த எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கு சுயசார்போட நம்ம நான் என்ன கேட்குறேன், ஸ்டெப் வந்து நீங்கள் இருக்கா? இப்போ இந்த கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த இந்த விசிட்டில் அதுக்காக ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. இப்போ நான் திரும்பி சொல்கிறது என்னென்னா, இந்த அமெரிக்கா போயிட்டு வந்ததுனால சோலார் எனர்ஜியோ விண்ட் எனர்ஜிலையோ ஒன்றும் கிடையாது. இல்ல, அது அப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்என்ஜி லிக்விடிஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது கப்பலில் வருது. அதை வெளிநாட்டில் வாங்காமல் எங்கள்கிட்ட வாங்குங்கன்னு மிரட்டியிருக்காங்க. இதை தவிர எனர்ஜியை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. அப்போ அவர் ட்ரம்ப் சொன்னபடி நம்ம அவங்க தான் வந்து நமக்கு திருப்பி ரூலர் ஆட்டம் டாப் எனர்ஜி சப்ளையரா மாறிடுவாங்களா அமெரிக்கா? அப்படி வரும் நாட்கள்ல அமெரிக்காவில் அப்படிதான் இருக்குமா? நடக்காது. நம்மகிட்ட எனர்ஜி கிடையாது, நம்ம வெளியூர்லேருந்து தான் வாங்கணும். டாப்பு ரூலர்லாம் கிடையாது. நம்ம காசு இருக்குது, கொடுத்து வாங்குகிறோம். ஒரு சந்தையில் பல பொருள் இருக்குது, என்கிட்ட பொருள் வாங்கிக்கோ உன்கிட்ட பொருள் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டேக்ஸ் நிறைய போடுறீங்க எங்கள் பொருள் மேலே, உங்கள் பொருள் மேலே டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் இந்த ரொம்ப டீடாலரைசேஷன் பற்றிலாம் ரொம்ப இந்த பிரிக்ஸ் பசங்களோட சேர்ந்து பேசுகிறீங்க, இந்த பிரிக்ஸில் இருக்கிற மீதி பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க, இப்போ சமத்தா இருக்கீங்க, அதே மாதிரி சமத்தா இருங்க, டாலர் பற்றி தான் பேசணும், டாலர் தவிர வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் மேலே டேக்ஸ் போடுவேணும்னு நம்ம பிரதமர் சும்மா கேட்டுன்னு வந்துட்டார். இதான் நடந்தது. இப்போ இனி ருபி ட்ரேட் அப்படின்றது இப்போ சாத்தியம் எங்கேயும் இருக்காதா சார்? நான் இன்னைக்கு சொல்லலைங்க, இந்த விஷயத்துக்காக சொல்லலை. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், சும்மா மேடையில் ஏறி பேசினா நடந்துடாது. இது ஆக்சுவலாக வராது. உங்கள் ரூபாவை யாருமே வாங்க மாட்டாங்க, கை நீட்டி
வாங்க மாட்டாங்க. எங்கே இந்தியர்கள் நிறைய இருக்காங்களோ அங்கே தான் வாங்குவாங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு படம் காட்டுறது. அதாவது இன்னைக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லை, இன்ஃபோசிஸில் ஏன் 500 பேரை வேலையை விட்டு அமிச்சான்னா பேச மாட்டாங்க. 2047 இந்தியா டெவலப் நேஷன் ஆகிடும். நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு, இன்னைக்கு என்ன விலைவாசி, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அவர் என்ன ஆர்டர் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னத்தில் எல்லாம் பூஜ்ஜியம். ஆனால் பேசுறது 2047. ஃப்ரான்ஸில் போய் ஒரு வாட்டி பல இடத்துல பேசியிருக்காரு. க்ளவுட்ஸ் இருந்தால் ரேடாரில் தெரியாதுங்கிறாரு. பாவம் அவருக்கு படிப்பறிவு அவ்வளோதான். ரேடாருங்கிறது க்ளவுட்ஸுக்கு அடியிலையும் வேலை செய்யும் இன்னைக்கு இருக்கிறதுல. இன்னொரு இடத்துல என்ன சொன்னார், இந்த கட்டர்லேருந்து கேஸ் எடுக்கலான்னு ஒரு இடத்துல வளர்னாரு. நேற்று வந்து ஏஐயை பற்றி ஒன்று வளரி இருக்காரு. உலகமே நம்மளை பார்த்து சிரிக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. லெஃப்ட் ஹேண்டால் எழுதுன்னு ஆர்டர் கொடுத்தா அது வேறு மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னாலே ரைட் ஹேண்டில் நான் பண்ணால் அது லெஃப்ட் ஹேண்டில் காட்டும். எனக்கு நீங்கள் ஏஐக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, கார்த்தால எல்லோரும் கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்துங்க. நீங்கள் ரைட் கையை இங்கே தூக்கினா அது லெஃப்ட் கையை தான் தூக்கும். அதை சொல்ல பார்த்தவர் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் பேசிட்டாரு. உலகமே பார்த்து நம்மளை சிரிச்சிட்ருக்கு. இதுதான் உண்மை. சரிங்க சார். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சீனாவோட உங்களுக்கு எல்லை பிரச்சனைக்கு சமரசம் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், வங்கதேசத்துக்கு நீங்களே பிரதமரே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சைனா வந்து இப்போ வந்து சைனாவோட தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குன்னு. நம்மளுக்கு தெரியும் நல்ல பிரச்சனை இருக்குன்னு. நம்ம ஏரியாவை 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவன் பிடிச்சி வச்சுருக்கிறான். அங்கே 4 பேரை செட்டில் பண்ணி கிராமத்தையே ஆக்கிட்டான். ராகுல் காந்தி வந்து அதை பார்லிமெண்ட்டில் சொன்னபோது அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் ட்ரம்ப்பே போட்டு உடச்சிட்டார்ல, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது தம்பி, அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன், பங்களாதேஷை நீயே சால்வ் பண்ணுனார். இவர் என்ன சால்வ் பண்ணுவார்? இந்த ஷேக் ஹசீனாங்கிறவங்க வந்து இங்கே உட்காந்துட்ருக்காங்க. லண்டனுக்கு போகிறேன்னா லண்டனுக்கு வீசா தரமாட்டேங்கிறாங்க. நியூயார்க்குக்கு போகிறேன்னா வீசா கொடுப்பாங்களா இவங்க? இல்லை. ஸோ அந்த ஷேக் ஹசீனாவை இங்கே வச்சுருக்கணும். பங்களாதேஷ்கான அவங்கள திரும்பி அனுப்பும்பாங்க. பிரதமர் திரும்பி அனுப்பலைன்னா ரிலேஷன்ஷிப் மோசமாக போயிடும். நீங்கள் அவரோட நண்பருக்கே பல ப்ராப்ளம் இருக்குது. சிலோனில் வந்து ஒரு ஆள் ஃபெர்னாண்டோங்கிறவர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் பிரதமர் மோடி வந்து ராஜபக்சா மேலே ப்ரெஷர் போட்டு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னாங்க. அது ஆமான்னு சொல்லி நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறோன்னொன்னே நான் கான்ட்ராக்டே வேண்டான்னு வெளில வந்துட்டார். அதே மாதிரி கீனியாவில் போய் பேசி ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தா அந்த கோர்ட்டே ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுச்சு. பங்களாதேஷ் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதானிக்கு பவர் பணத்தை திரும்பி தர மாட்டோங்கிறாங்க. அந்த பவரை இப்போ இந்தியாவில் விற்கிறேங்கிறாரு. இது ஒன்றுமே சரியில்லையே. எல்லை பிரச்சனை சீனாவோட சமரசம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறாரா மோடி? முதல்ல சொல்லுங்க. ஆனால் அங்கே அவர்கிட்ட ட்ரம்ப் சொல்லும்போது அது கேட்டுட்டு வந்தாரு. இங்கே வேணால் நீங்கள் ராகுல் காந்தியை மிரட்டலாம், எல்லாம் பண்ணலாம். அங்கே போய் ட்ரம்ப்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சைனா என் நண்பன், சைனா ஒரு போர்ஷன் கூட எடுக்கலைன்னு சொன்னார் பிரதமர். அப்போ சைனாவை பற்றி அவர் பாடம் புகுத்தும் போது இவர் சும்மா தானே இருந்தார். சரி, இதை தாண்டி ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, எப்பயும் எல்லாரும் உங்ககிட்ட எங்கள் நேயர்கள் எதிர்பார்க்குற ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ இவங்க போய் தங்கம் விலை இது இந்த இந்த ட்ராவல்னால கூட தங்கம் விலை இப்போ ஹையஸ்ட்டில் இருக்கு இல்லையா சார்? 8000 ரூபாய்க்கு. கவலையப்படாதீங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இவர் பவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு போது ஒரு டிவி நிகழ்ச்சியில் கேட்ட போதே சொன்னேன், 10,000 ரூபா கூடிய சீக்கிரம் வந்துடும்னு. நான் படிப்படியாக சொல்லிட்டு இருந்தேன். ட்ரம்ப்பு ஆட்சியிலேருந்து இறங்கிறதுக்குள்ளே தங்கத்தை ஒரு கிராம் 10,000 ரூபாய்க்கு ஆக்கிடுவார். ரூபா செஞ்சுரி போட்டாலும் போட்டுரும். ரூபி வந்து செஞ்சுரி போடுறதுக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தங்கம் 10,000 போகிறதுக்கு பிரகாசமாக இருக்குது. இது ட்ரம்ப்பு ஆட்சி இறங்கிறதுக்குள்ளே. இப்போ ரூபி இந்த அளவுக்கு அதிகமாக டிவால்யூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி சார்? விலைவாசி ஏறும், ரூபாவின் மதிப்பு குறையும், ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லும்போது கேட்கணும்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஏற்கனவே கரெக்ஷனில் இருக்குது. 12% மேலே இல்லை, கரெக்ஷன் ஆகிடுது. 20% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா? இன்னும் 20%. ஏன்னா டோட்டலாக நீங்கள் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் வெறும் இண்டெக்ஸ் மட்டும் 50 கம்பெனி பார்க்காம டோட்டலாக இருக்கிற 2000 ஷேர்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 14 மாதத்து லோ ஆகிடுச்சு. ஸோ இது நிஃப்டிங்கிறது அதை கூட பின்னாடி ஃபாலோ தான். கேரமில் ஒரு வெள்ளை காயின் ரெட் காயின் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் பின்னாடியே ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி நிஃப்டி ஃபாலோ பண்ணுமானா நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். பங்கு சந்தைகள் இப்போ இறங்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்? நான் முதலீட்டாளருக்கு நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறது, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறத வெள்ளை எடுத்துருங்கன்னு. இத்தனை நாள் நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டோட தலைவரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நரேந்திரனுங்கிறவர், நீங்கள் வந்து
ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வெளில எடுத்துருங்க. 5 வருஷம் நீங்கள் சம்பாதிச்ச லாபத்தை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆன எஸ்ஐபி போடுறவங்களே அவங்களாம் என்ன சார் பண்ணுறாங்க? அவருக்கு தான் நான் இது அட்வைஸ் அவர் கொடுத்துருந்தா சொல்கிறேன். ஐசிஐசிஐ நானும் இதை சொன்னேன் முன்னாடியே. நான் மார்க்கெட் 26,000 இருக்கிறச்சே சொன்னேன். இன்றைக்கி அவர் மார்க்கெட் 23,000 கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேசுகிறச்ச 22,800 கிட்ட இருக்குது. அப்போ நான் கொடுக்குற அட்வைஸும் அவர் கொடுக்குற அட்வைஸையும் நான் திரும்பி சொல்கிறேன். சிப்பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, தயவு செஞ்சு வெளில எடுத்துக்கிறாங்கன்னு அவரும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். கொஞ்சம் அளவுக்கு இப்போ இந்த இயர்லலாம் இறங்கினப்போ இந்த இயரில் இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபிக்கு அவங்க ஹோல்ட் பண்ணலாமா? யாராக இருந்தாலும் பேசாமல் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னா, மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா வெளில வந்துடும். சரிங்க சார். திருப்பி சுற்றி வந்து பிரதமரோட இந்த பயணம் என்னன்னு நீங்கள் இதனால இந்தியாவுக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த அடுத்த வர 2 வாரத்தில் ஒரு பெரிய லாபம் இருக்குது. நம்ம மேலே மும்பை தாக்குதலில் 2 பேர் இருந்தாங்க. ஹெட்லின்னு ஒருத்தர் இருந்தார், ராணான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராணாவை இந்தியாவுக்கு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ராணா தான் இந்த ஹெட்லிக்கு ட்ராவல் பிளானெல்லாம் போட்டு இந்த இடத்துலலாம் டெரரிஸ்ட் வரலாம், இந்த ரூட்டில் வரலாம், இங்கே தங்கலான்னு டீட்டெயில்டாக மேப் போட்ட ஹெட்லிக்கு ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தது இந்த தவசூர் ராணா. அவரை இந்தியா பக்கம் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி. அவரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு கேஸ் நடத்தி அவருக்கு உரிய தண்டனை, கோர்ட் சொல்கிற தண்டனையை நம்ம கொடுத்தானோம். ஏன்னா அப்போ தான் இந்தியாவை பார்த்து மற்ற நாடெல்லாம் பயப்படும், டெரரிஸ்ட் அட்டாக் இல்லாமல் இருக்கும். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கெயின். மற்றபடி பொருளாதார அடிப்படையில் இது வரைக்கும் ஒரு கெயினும் தெரியல. பல்வேறு தகவல்களை எங்கள் நேயர்களுக்காக வாங்கியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.